பகுதி 5. உடல் மொழியை புரிந்து கொள்ள 3 விதிமுறைகள். உடல் மொழினா பாடி லாங்குவேஜ். அடுத்தவருடைய மனப்போக்கை அவரது நடத்தையின் மூலம் அறிந்து கொள்வது சாத்தியம் என்பதை நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிவோம். ஒருவரை நேரடியாக சந்திக்கும் போது நீங்கள் அவர் மீது ஏற்படுத்தும் தாக்கம் இவ்வாறாக இருக்கும். வார்த்தைகள் 7% முதல் 10% வரை, குரல் 20% முதல் 30% வரை, உடல் மொழி 60% முதல் 80% வரை. அதாவது நீங்கள் பார்க்கும் விதம், உங்களுடைய புன்னகை, நடை, உடை, பாவனை ஆகியவை அடுத்தவர் உங்கள் மீது கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தின் மீது பெரும் தாக்கத்தை விளைவிக்க வல்லவை. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பது 3 மடங்கு அதிக தாக்கத்தை விளைவிக்க வல்லது. அடுத்தவரது உடல் மொழியை படிக்க 3 விதிமுறைகள் உள்ளன. அவற்றை நாம் இப்போது பார்க்கலாம். விதிமுறை 1, மொத்தமாக பார்த்தல். ஃபுல்லா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் பார்க்கணும். ஒரு கையசைக்கிறது மட்டுமே பார்க்கக்கூடாது. பிற மொழிகளைப் போலவே உடல் மொழியிலும் வாக்கியங்கள், சொற்கள், சொற்றொடர்கள், உச்சரிப்பு போன்றவை உள்ளன. ஒவ்வொரு பாவனையும் ஒரு சொல். அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஒரு சொல்லை ஒரு வாக்கியத்தில் போட்டு பேசும்போதுதான் அதன் பொருள் புலப்படுகிறது. தனியாக ஒரு பாவனையை படிக்க முற்படாதீர்கள். உதாரணமாக, தலையை சொறிவது என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். பொடுகு, பேன், வியர்வை, நிச்சயமின்மை, மறதி, பொய். அதே சமயத்தில் வெளிப்படுத்தப்படும் மற்ற பிற பாவனைகளுடன் அது சேரும்போது அதன் அர்த்தம் மாறும். உடல் மொழி வெளிப்படுவதை சரியாக புரிந்து கொள்ள குறைந்தபட்சம் 3 பாவனைகளை சேர்த்து பார்க்க வேண்டும். 3 சைனை வச்சு பார்க்கணும். ஒரே ஒரு சைனை மட்டும் வச்சு பார்க்கணும். 3 பாவனைகளை சேர்த்து பார்க்க வேண்டும். கைய வாய்க்குள்ள வச்சு கன்னத்துல நீட்டி கை கட்டி கை மேல கை போட்டு உட்காந்துருக்காரு. மேலே உள்ள படத்தில் எடை போடும் பாவனையின் உடல் மொழியானது உடலின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள கை, பெருவிரல் நாடியை பிடித்திருக்கும் நிலை, புருவச் சுருக்கம், காலை ஒன்றன் மீது ஒன்றாக போட்டு அமர்ந்திருக்கும் நிலை ஆகியவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. விதிமுறை 2, சூழ்நிலையை கவனத்தில் கொள்ளுதல். பாவனைகளை அலசும் போது எந்த சூழ்நிலையில் அது நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருக்கும் ஒருவர் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தால் அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள அப்படி இருப்பதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. குளிர் காரணமாக அவர் அவ்வாறு செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நபர் தன் கருத்தை உங்களிடம் விற்க முயலும் போது இந்த பாவனையை பின்பற்றினால் அதற்கு அர்த்தமே வேறு. அந்த நபர் ஒருவேளை எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது சூழ்நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கலாம். விதிமுறை 4, கலாச்சார வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். நாட்டுக்கு நாடு ஒரு பாவனை வேறுபடலாம். உதாரணமாக, பெருவிரலையும் சுட்டு விரலையும் இணைத்து வட்ட வடிவம் ஒன்றை உருவாக்கும் பாவனை ஓகே அல்லது சரி என்ற பொருளில் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களின் மூலமாக மேற்கத்திய கலாச்சாரம் பரவியுள்ள நாடுகளில் இது பரவலாக இதே பொருளில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஆனால் மத்திய தரைக்கடல் நாடுகளில் இது கீழ்த்தரமான செய்கையாக கருதப்படுகிறது. வெளிநாட்டவருடன் பழகும் போது இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான நாடுகளில் அடிப்படையான உடல் மொழி செய்கைகளுக்கு ஒரே அர்த்தம்தான் உள்ளது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது புன்னகை புரிகின்றனர், சோகமாக இருக்கும்போது முகம் சுளிக்கின்றனர். தலையை ஆட்டுவது சரி என்றும் கூறுவதற்கு ஒப்பானது. பெண்களும் உடல் மொழியும். சின்னஞ்சிறு பாவனைகளை படித்து புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்களின் மூளை வடிவமைக்கப்படவில்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் பெண்கள் அதில் வல்லவர்களாக இருக்கின்றனர். இது ஆண்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விஷயமாக இருக்கிறது. உடல் மொழியை படிக்க கற்றுக்கொள்வது எப்படி? ஒரு நாளைக்கு சுமார் 15 நிமிடங்களை ஒதுக்கி
பிறருடைய நடை உடை பாவனைகளை படியுங்கள். அதன் மூலம் உங்களுடைய நடை உடை பாவனைகளை குறித்த விழிப்புணர்வு நீங்கள் பெறலாம். மக்கள் கூடும் எல்லா இடங்களுக்கும் இதற்கு ஏற்றவைதான். ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற இடங்களில் மக்கள் பலதரப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றனர். அதே போல சமூக நிகழ்ச்சிகளிலும் வியாபார கூட்டங்களிலும் நீங்கள் இப்பயிற்சியை செய்யலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இதற்காக பார்ப்பதும் இதற்கு உதவும். தொலைக்காட்சியின் ஒளியை அணைத்துவிட்டு நிகழ்ச்சிகளை பார்த்து அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அவ்வப்போது, அதாவது டிவியை மியூட்ல வச்சுட்டு அதை பார்க்கலாம். பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிறது. அவ்வப்போது ஒலியை அதிகரித்து உங்கள் ஊகம் சரிதானா என்று சோதித்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் பேசுவதை வீடியோ படம் எடுத்து அதை பார்ப்பதன் மூலம் உங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அடுத்தவருக்கு தொழிற்திட்டங்களை எடுத்துரைக்கும் போது வெளிப்படுத்தப்படும் உடல் மொழிகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொள்ளுங்கள். கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொள்வது மூடிய மனத்தையும் விட்டேத்தியான மனப்போக்கையும் குறிக்கிறது. இது பிரக்ஞையின்றி செய்யப்படுகின்ற ஒரு பாவனை. கையை கட்டி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கையை கட்டியிருந்தா சரியா கவனிக்க மாட்டாரு. நம்ம பேசுவது அறகுறையா தான் புரியும், அறகுறையா தான் அவர் எடுத்துக்குவாரு, அறகுறையா தான் அவர் மனசுல பதியும் அப்படின்றது. நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் நபர் தன் கைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தால் நீங்கள் பேசியதில் 38% குறைவாகவே அவரால் நினைவுபடுத்தி கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு கைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பவர் பேசுபவர்கள் குறித்து அதிக விமர்சனம் செய்பவர்களாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. கை கட்டுவதில் சில வேறுபாடுகள் இருப்பதுண்டு. ஒரு கையை தொங்கவிட்டு கொண்டு அது மற்றொரு கையால் பிடித்து இருப்பது, இரு கைகளையும் வயிற்றுக்கு அருகே வைத்திருப்பது, கைப்பை போன்றவற்றை மடியில் வைத்து இரு கைகளாலும் அதை பிடித்திருப்பது ஆகியவை குறிப்பாக கூறலாம். ஒரு கைய மடக்கி ஒரு கை நீட்டி இருக்க மாதிரி, ரெண்டு கையை கீழார வைத்துட்டு கதவுக்கு மாதிரி, ஒரு பேகை பிடிச்சிருக்கிற மாதிரி. கீழே உள்ள படத்தில் தனியாக அமர்ந்திருப்பவர் ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தும் பாவனைகள் அவரது உடல் மொழியை தெரிவிக்கின்றன. கைகள் குறுக்காக கட்டப்பட்ட நிலை தற்காப்பு உணர்வையும், கால்களை விரித்து வைத்திருப்பது மூர்க்கத்தனத்தையும், புன்னகையற்ற முகம் அடக்கி வைத்திருப்பதையும், உடல் திரும்பி இருப்பது ஈடுபாடின்மையையும் காட்டுகின்றன. அதனால்தான் தனது அருகில் இருக்கும் இருவர் பிரதிபலிப்பின் மூலமாக ஒருவரோடு ஒருவர் தோழமையுணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் தன்னை அலட்சியப்படுத்துவதாக இவர் உணர்கிறார். இவங்க 2 பேரும் தோழமை உணர்வோட இருக்காங்க. இவருக்கு இதுல ஈடுபாடே இல்லாத மாதிரி இந்த பக்கம் கை கட்டி திரும்பி உட்காந்துருக்கும் போது பார்க்கலாம். ஸோ பாடி லாங்குவேஜை வச்சு இவருக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு இருப்பவர்கள் அவர்களுடைய சௌகரியத்திற்காக அதை செய்தாலும் அடுத்தவர்கள் எதிர்மறையான அணுகுமுறையாகவே அதை பார்க்கின்றனர். அதனால்தான் ஒரு அறை மிகவும் குளிராக இருந்தால் அதில் இருக்கும் நபர்கள் ஒப்புக்கொள்ள வைப்பது கடினமாக இருக்கும். கீழ்கண்ட பழக்கங்களை கடைபிடிப்பது உங்களுக்கு பல விதங்களில் பலனளிக்கும். பேசும்போது கைகளை குறுக்காக கட்டிக்கொள்வதை அறவே தவிர்த்து விடுங்கள். உங்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் குறைவாகவே உள்வாங்குவார்கள், உங்களை அதிகமாக விமர்சிப்பார்கள், உங்களை குறைவாக விரும்புவார்கள். முடிந்தவரை உங்கள் பேச்சை கேட்கும் நபருக்கு கைப்பிடியுள்ள இருக்கைகளை வழங்கிவிடுங்கள். அவர்கள் தங்களது கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொள்வதை இது தடுக்கும். அவர்கள் அதிகமாக உங்கள் பேச்சில் பங்கேற்பார்கள். உங்கள் பார்வைகள் கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் உங்கள் பார்வையாளர்கள் கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறும்போது கைகளை தூக்குமாறு கூறுவதன் மூலம் அதை சரி செய்யலாம். பேப்பர், குறிப்பேடு, பேனாக்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு வழங்கலாம். பருகுவதற்கு சூடான பானங்களை தரலாம். கை கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். கைகளால் முகத்தை தொடுதல். கைகளால் முகத்தை தொடுவது என்பது பெரும்பாலும் எதிர்மறை உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகவே கருதப்படுகின்றது.
பொய் கூறும்போது மேற்கத்தியர்கள் இவ்வாறு செய்கின்றனர். ஆசிரியர்கள் கால்களை ஆட்டுகின்றனர். படம் 4 வாயை மூடிக்கொள்கிறது. படம் 8 வாயை மட்டும் மூக்குல ஒரு கை இருக்குது. கண்ணுல தூசி போடும் மாதிரி நடிக்கிறது. பொய் சொல்லும் போது வாயை மூடிக்கொள்ளும் பழக்கம் குழந்தைகளிடம் பொதுவாக காணப்பட்டாலும் வளர்ந்தவர்களிடமும் காணப்படுகிறது. படம் 7 பொய் கூறும்போது மூக்கில் கை வைத்திருப்பதும் பரவலாக காணப்படுகிறது. படம் 8 நாம் காண விரும்பாததை மறைப்பதற்காக கைகளை கண்ணருகே கொண்டு செல்லுதல் மேற்கொள்ளப்படுகிறது. படம் 9 காதுகளை சொரிதல். படம் 10 கழுத்தை வருடுதல். படம் 11 ஆகியவை தான் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயம் குறித்து அந்த நபர் தெளிவற்று இருப்பதை காட்டுகிறது. கீழ்கண்டவற்றை கடைபிடிப்பது உங்களுக்கு உதவும். கைகளை முகத்துக்கு கொண்டு செல்லும் செய்கைகளை தனித்து எடை போடாதீர்கள். அது சாதாரணமாக மூக்கு சொரிதலாக இருக்கலாம். நீங்கள் விளக்கு உரை நிகழ்த்தும் போது கைகள் முகத்தருகே கொண்டு செல்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் நம்பகத்தன்மையை அது குறைத்துவிடும். இதை பழக்கமாக்கிக் கொள்வதற்கு கண்ணாடி முன் நின்று பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வேறு யாராவது தங்கள் கைகளை முகத்தருகே கொண்டு சென்றால் நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என்று அவரிடம் கேட்கலாம். நேர்மறையான உடல்மொழி சமிக்கைகள். தலை சாய்த்தல். நாம் கேட்கும் அல்லது பார்க்கும் விஷயங்களில் நாம் ஈடுபாடு கொள்ளும் போது நாம் தலையை சாய்க்கிறோம். உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நபர் தனது தலையை சாய்த்தால் தொடர்ந்து பேசுங்கள். அவர் தலையை தொங்க போட்டு கொண்டாலோ அல்லது அங்குமிங்கும் ஆட்டிக்கொண்டோ இருந்தாலோ அவரை உங்கள் பேச்சில் ஈடுபடுத்துங்கள் அல்லது பேச்சின் திசையை மாற்றுங்கள். கன்னத்தில் கை வைத்தல். உங்கள் பேச்சு குறித்த நேர்மறையான எடை போடுதலின் வெளிப்பாடு இது. இதில் கை கன்னத்தில் இருக்கும், ஆனால் தலையை தொடாது. பொதுவாக விரல் நெற்றி பொட்டை தொட்டு கொண்டிருக்கும். கை தலைக்கு அருகே சென்றால் சுவாரஸ்யம் விலகுகிறது என்று அர்த்தம். மூக்கு கண்ணாடி, பேனா போன்றவற்றை கடித்தல். மூக்கு கண்ணாடி, பேனா, பென்சில் போன்றவற்றை சிலர் கடிக்கக்கூடும். உரையாடலின் போது இவர்கள் ஒரு தீர்மானத்திற்கு வர முயற்சிக்கும் போது இது வெளிப்படுத்தப்படலாம். ஒரு தீர்மானத்திற்கு வருவதை தள்ளி போடுவதற்காகவும் இது இருக்கலாம். வாயில் ஏதோ ஒன்று இருக்கும்போது பேச முடியாது அல்லவா? முன்னால் சாய்தல். நாம் விரும்பும் மக்கள், பொருட்கள் அல்லது நமக்கு சுவாரஸ்யமாகப்படும் விஷயங்களின் அருகே செல்ல நாம் விரும்புவோம். அதனால் முன்னால் சாய்ந்து உட்கார்வது நேர்மறையான சமிக்கையாக பார்க்கப்படுகிறது. கைவிரல்களை கோர்த்திருத்தல். இந்த பாவனை தைரியமான மனப்போக்கை பிரதிபலிக்கும். 1. எது குறித்து தைரியம் என்பதுதான் இங்கு கேள்வி. உங்கள் பேச்சோடு அவர்கள் ஒத்துப்போவதில் உள்ள தைரியமா, அல்லது அது குறித்து அவர்களுக்கு உள்ள அறிவு குறித்த தைரியமா, அல்லது இதை ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் என்ற உணர்வு கொடுத்த தைரியமா? அது எந்த சூழலில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை கவனமாக ஆராய்ந்தால் பதில் கிடைத்துவிடும். வெளியே நீட்டிக் கொண்டு இருக்கும் பெருவிரல்கள். பெருவிரல்கள் அவர் அணிந்திருக்கும் கோட்டின் பையில் இருந்தோ அல்லது பேண்ட் பையில் இருந்தோ வெளியே நீட்டிக் கொண்டிருக்கக்கூடும். இதுவும் தைரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாவனைதான். ஆனால் இதை உங்களுடைய பார்வையாளர்கள் முன்னால் உபயோகப்படுத்தாமல் இருப்பது நலம். அவர்கள் அதை மூர்க்கத்தனத்தின் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. கைகளை தலைக்கு பின்னால் வைத்திருத்தல். பேட்ட படத்துல ரஜினி உட்கார்ந்து இருப்போம்ல, அந்த மாதிரி. இதை பெரும்பாலான ஆண்களே பின்பற்றுகின்றனர். எனக்கு எல்லாம் தெரியும், என்னிடம் எல்லா பதில்களும் இருக்கின்றன என்ற மனோபாவத்தை வெளிப்படுத்தும் பாவனை இது. இதன் அர்த்தம் சூழ்நிலைகளை பொறுத்து வேறுபடக்கூடும். எதிர்மறை உடல்மொழி சமிக்கைகள். நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் சிக்னல். விமர்சன ரீதியாக எடை போடுதல். இது மிகவும் பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருப்பவர் தன்னுடைய விமர்சன ரீதியான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்த இதை உபயோகிப்பார். இதில் சுட்டுவிரல் கன்னத்தின் மீது இருக்கும். பெருவிரல் நாடியை தாங்கி பிடித்திருக்கும். நடுவிரல் வாயருகே இருக்கும். அவரிடம் உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டால் அவரது கருத்து வெளியே வரலாம். இல்லாத தூசியை தட்டுதல். பேசப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தோடு தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிக்காட்டும் பாவனை இது. இல்லாத தூசியை அவர் தட்டும்போது வேறு எங்காவது பார்த்து கொண்டிருப்பார்.
நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என்று அவரிடம் கேட்பது நல்ல பலனளிக்கும். சட்டை காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளுதல். ஒருவர் மௌனமாக கோபப்படும் போதோ அல்லது கவலையில் மூழ்கியிருக்கும் போதோ கழுத்தருகே ஒரு குறுகுறுப்பு உணர்ச்சி தோன்றும். அதனால் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும். இது போன்ற சமயங்களில் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது போன்ற கேள்வி பொருத்தமானதாக இருக்கும். கழுத்தில் சுளுக்கு. தனக்கு பிடிக்காத, தான் ஒத்துப்போகாத விஷயங்களை ஒருவர் கேட்கும்போது கழுத்தை தடவி கொடுக்க வேண்டும் அல்லது லேசாக தட்டி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும். மெதுவாக கண்ணிமைத்தல். உங்களை விட தான் மேலானவர், புத்திசாலி, செல்வந்தர், சாமர்த்தியசாலி என்று நினைத்துக் கொள்ளும் போது எரிச்சலூட்டும் இந்த பாவனை வெளிப்படுத்தப்படுகிறது. அச்சமயங்களில் அந்த நபர் தன் குதிகாலை உயர்த்தி நிற்பார். அவர் உங்களை வெறுப்புடன் பார்க்கக்கூடும். நாற்காலியின் மீது கால்களை வைத்தல். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலில் அவர் தைரியமாகவும் ஆசுவாசமாகவும் உணரக்கூடும். குறிப்பாக அது அவருடைய இருக்கையை இல்லாத பட்சத்தில் நாற்காலியின் மீது கால்களை வைத்தல். ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலில் அவர் தைரியமாகவும் ஆசுவாசமாகவும் உணரக்கூடும். குறிப்பாக அது அவருடைய இருக்கையாக இல்லாத பட்சத்தில். இரண்டாவதாக, இது பிராந்திய உரிமை கொண்டாடுவதின் வெளிப்பாடாக இருக்கலாம். தொங்கவிட்டிருக்கும் தன் கால்களை ஆட்டுவதன் மூலம் அவர் இதை செய்வார். மொத்தத்தில் ஆசுவாசமான அலட்சியப்படுத்துதலை அவரது மனநிலை வெளிக்காட்டும். நாற்காலியை திருப்பி போட்டு உட்காருதல். இது பொதுவாக ஆண்கள் அதிகமாக கடைபிடிக்கும் பாவனை. ஆதிக்க மனப்பான்மையை இது வெளிப்படுத்துகிறது. நிகழக்கூடிய சாத்தியமுள்ள தாக்குதலை நாற்காலியின் முதுகு தடுத்துவிடும். கால்களை அகலமாக விரித்து வைத்திருப்பது ஆணின் ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்தும் செய்கை. இந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கும் நபர்களிடம் விவாதம் செய்யாதீர்கள். மாறாக அவர்களின் ஈடுபாட்டை கோருங்கள் அல்லது சரியாக உட்காருமாறு வேண்டுகோள் விடுங்கள். உள்ளங்கைகளை தேய்த்தல். ஆகட்டும் அப்படின்ற மாதிரி உள்ளங்கைகளை தேய்க்கும் வேகத்தை வைத்து ஒருவருடைய உணர்வுகளை படித்து விடலாம். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விளைவு குறித்து ஒருவர் உற்சாகம் அடைந்து இருப்பதை அவரது வேகமான உள்ளங்கை தேய்ப்பு தெளிவாக வெளிப்படுத்தும். விவாதத்தின் விளைவாக தனிப்பட்ட முறையில் பணம் பண்ண அல்லது வேறு பிற வழிகளில் பலனடைய எதிர்பார்க்கும் ஒருவர் மிக மெதுவாக தன் உள்ளங்கைகளை தேய்ப்பார். முடிவுரை.